தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை தந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், எண்ணங்களின் சங்கமம், கமலா நடராஜன் அறக்கட்டளை, பிரின்சஸ் பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் இணைந்து நடத்திய இலவச கலை பயிற்சி வகுப்புகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த பயிற்சியில் பயிற்சி பெற்று இன்று சிறந்த பயிற்சியாளராக வருகை புரிந்து சிறப்பித்துள்ள அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பயிற்சியை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக பயிற்சி அளித்து உங்களை ஒரு சிறந்த தொழில் முனைவாக மாற்றியுள்ள இந்த பயிற்சியின் பயிற்சியாளர் மினி துர்கா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மினி துர்கா பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த மாணவி முதல்ல, அதற்கு பிறகு அவர்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை. முயற்சினா சாதாரண முயற்சி இல்லை, பல போராட்டங்கள், பல பழி சொல்லுகளுக்கு ஆளாகி இன்று பயிற்சி பெற்று சிறந்த நம்ம சிறுத்தூர் நகரிலேயே சிறந்த பியூட்டிஷியன் மட்டும் இல்லாமல் குறைந்த வருமானத்துடன் ஒரு சேவை மனப்பான்மையுடன் இந்த பயிற்சியை அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இறைவன் இன்னும் பல ஆய்வுகளை கொடுத்து இன்னும் பல பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் இந்த கமலா நடராஜன் அறக்கட்டளை, அதன் மூலம் பெண்களுக்கு ஒரு நல்ல தொழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் நாங்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கி பல பயிற்சிகளை அளித்து வந்துள்ளோம். நாம் அந்த பயிற்சியை அளித்தாலும் அதற்கு நமக்கு உறுதுணையாக யாராவது இருந்தால்தான் அதை வெளியிடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த எண்ணங்களின் சங்கமம் என்ற NDSO அதன் நிறுவனர் ஜே பிரபாகரன் ஐயா அவர்கள் நம்மளுடைய அறக்கட்டளையை பார்த்து அதற்கு நாம் எவ்வளவு பயிற்சி அளிக்க வேண்டுமோ அதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுடைய அறக்கட்டளையை சிறப்பாக வழிநடத்த உதவி, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மினி துர்கா மேடம் சொன்ன மாதிரி எந்த செயலையும் ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் ஈஸியாக இருக்காது. அதில் பல கஷ்டங்கள், பல துயரங்கள் கடந்துதான் நாம் அதை அந்த பயிற்சியை முடிக்க முடியும். வீட்டில் எவ்வளவோ சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பியூட்டிஷியனுக்கு போகையில் இந்த தொழிலை வந்து அவங்க சிறப்பாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் நாம் அதை கடந்து வந்து இந்த பயிற்சியை முடித்துள்ளீர்கள். ஆனாலும் இந்த பயிற்சியை முடித்து விட்டு இதை அப்படி நீங்கள் விட்டு சென்று விடக்கூடாது. இந்த பயிற்சியை நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அழகுக்கலை அந்த பயிற்சியை வந்து யாருக்காவது நீங்கள் வீட்டிலேயாவது உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு அந்த பயிற்சியை பயன்படுத்தி முதலில் பயிற்சி பெற்றீர்கள் என்றால் அதற்கு பிறகு நீங்களும் ஒரு சிறந்த பயிற்சியாளராக உள்ள அழகுக்கலை பியூட்டிஷியன் அழகுக்கலை பயிற்சியாளராக நீங்களும் மாற முடியும். அதேபோல் இந்த பயிற்சியை கமலா நடராஜன் அறக்கட்டளைக்கு உங்களுக்கு பல வகையில் உதவி செய்து எங்களுடைய அறக்கட்டளையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் முனீஸ்வரி மேம் மற்றும் மல்வாலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவங்க சொன்ன மாதிரி முனி துர்கா மேடம் சொல்லும்போது தான் நம்ம எதையாவது செய்கிற காரியங்களை எல்லோருமே ஊக்குவிப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய செயல்பாடுகளை குறை சொல்வதற்கும் இது முடியாது என்று சொல்வதற்கும் தான் அதிக நபர்கள் இருப்பார்கள். அதையெல்லாம் நாம் காதில் வாங்கி கொண்டு இந்த பயிற்சியை பெற்றால் நாம் என்ன நன்மைகள் பெற முடியும் என்று நல்லவர்கள் சில பேர் கூறுவார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நம் மனதில் எடுத்துக்கொண்டு
பல போராட்டங்களுக்கு இடையிலும் நாம் இதை வெற்றிகரமாக, ஏன்னா குடும்ப சூழ்நிலை என்பது சாதாரண விஷயம் இல்லை. நாம் குடும்பத்தில் குழந்தைகள் இருப்பார்கள், கணவர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சமாளித்து நாம் இந்த பயிற்சியை நடத்த வேண்டும். அவர்களுக்கும் நாம் பணிவுரை செய்து இந்த பயிற்சியும் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.